திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் நடந்த மாற்றங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2021 ஆண்டு மே மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் 33 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அதில் இருந்து ஓராண்டிற்குள், அதாவது 2022 ஆண்டு மார்ச் மாதம் முதன்முறையாக தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் மாற்றப்பட்டு சிவசங்கருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டது. அவரிடம் இருந்த பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் துறை ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு அதே ஆண்டில் இரண்டாவது முறையாக மிகப்பெரிய அளவில் இலாகா மாற்றத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எம்எல்ஏவான உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்போது அமைச்சர்களை பெரியசாமி, பெரிய கருப்பன், மெய்யநாதன், ராமச்சந்திரன், மதிவேந்தன் ஆகியோரின் துறைகள் மாற்றப்பட்டன. அடுத்த 6 மாதத்திற்குள், அதாவது 2023 மே மாதம் அமைச்சரவை மீண்டும் மாற்றப்பட்டது. அப்போது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் விடுவிக்கப்பட்டு டிஆர்பி ராஜா அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். டிஆர்பி ராஜாவிற்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் இருந்த நிதித்துறை தங்கம் தென்னரசு வசம் சென்றது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும், மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் வசம் இருந்த மின்துறை தங்கம் தென்னரசுவிற்கும், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை முத்துசாமிக்கும் கூடுதலாக வழங்கப்பட்டது. அதன் பிறகு 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அப்போது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. 2024 ஆண்டில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் உயர்கல்வித்துறை மீண்டும் பொன்முடி வசமை வந்தது. அதன் பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜி பிணையில் வெளிவந்த பின்னர் அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், மனோ தங்கராஜ், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் புதிதாக கோபி செடியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சரவைக்குள் வந்தனர். ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறைக்கு மாற்றப்பட்டார். பால்வளத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பனும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மெய்யநாதனும் மாற்றம் செய்யப்பட்டனர். இதே போன்று 6 அமைச்சர்களின் துறைகள் அப்போது மாற்றம் செய்யப்பட்டன. இந்நிலையில் அடுத்த 6 மாதத்தில் தமிழ்நாடு அமைச்சரவையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.